Hi friends, welcome to PG's Kitchen. இன்னைக்கு ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஆனியன் போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லேயராக பிரித்து எடுத்துக்கணும். ரெண்டு பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கி வச்சுருக்க கருவேப்பிலை கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் ரொம்ப காரமாக இருக்காது. ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை ஆப்பா சோடா சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் 1.5 கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்த்த உடனே தண்ணி சேர்த்துடக்கூடாது. 1.5 கப் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் அரை கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்க்கறதுனால போண்டா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். எண்ணெயும் ரொம்ப பிடிக்காது. அரிசி மாவு சேர்த்துட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவு சேர்த்த உடனே தண்ணி சேர்த்துறாதீங்க. இந்த மாதிரி ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நல்லா அரை கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு போண்டா நல்லா கலராக வேணும்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. மாவை இந்த மாதிரி கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் இதில் இன்னும் அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அரை கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இதுதான் கரெக்டான பதம். போண்டா செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் போண்டா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன கரண்டி எடுத்துக்கோங்க. கரண்டி எடுத்துட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு போண்டா நல்லா பெருசாக வேணும்னா கொஞ்சம் பெரிய கரண்டியாக எடுத்து கொஞ்சமாக மாவு சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சின்ன போண்டாவாக செய்கிறேன், அதனால் சின்ன கரண்டி எடுத்திருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிடுச்சு. இது இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடாக இருக்கும், பார்த்து பொறுமையாக செய்யுங்க. 2 பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்க மாவையும் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சுவையான ஆனியன் போண்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஜிஎஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.